வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். இது வந்து எப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து எங்கள் அண்ணி இருக்காங்க. அவங்களோட அத்தை வந்து ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவங்கள இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அண்ணி குழந்தைங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல் அவங்க பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி அத்தை வீட்டில் வந்து இடம் இருக்குது, செடியெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து அவங்க ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. நமக்காக அதை மெனக்கட்டு சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே சொல்கிறேன். நான் அந்த ஒரு அன்பை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். எனக்கு சைல்ட்ஹுட்லாம் வந்து பெருசாக நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி வேல்யூ பண்ணலையோ அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன். அது அப்படி கிடையாது. நம்மளோட செயலுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் ஆகிற பீப்புள் வரும்போது தான் வாழ்க்கை வந்து அழகானது, சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அழகானவங்கன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு சில ரோஸ் கட்டிங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து நான் தரையில் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் தரையில் வச்சா வெயில் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நான் ரோஸ் கட்டிங்ஸும் வளர்த்தது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஏற்கனவே பாட்டில் இருந்த செம்மண் அப்புறம் மெனியூரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு பாட்டிங் மிக்ஸ் இருந்தது. அதை எடுத்து ஒரு 2-3 பாட்டில் போட்டு கொஞ்சம் ஃபங்கிசைட்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அந்த ஸ்டெம்ஸு. ஸோ ரோஸ் வந்து எப்படி வருதுன்னு தெரில, எனக்கும் முதல் அனுபவம். அதுக்கப்புறம் வல்லார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து கடையில் ஒரு 30 ரூபா கொடுத்து இந்த செடி வாங்கி வச்சேன். பார்த்திங்கன்னா இப்போ அவங்க நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கங்கே கிடைச்ச இடத்துல எல்லாமே நட்டிருக்கேன். ரொம்ப வெயில் இல்லாத இடத்துல தான் அது கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன். அது என்னவோ தெரில, அதுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரில, செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை பற்றி நான் நல்லா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து வீட்டில் ஒரு அழிஞ்சு போகிற ஒரு ரகம். அழிஞ்சு போகிறதுனா காடு மேடுகளில் இருக்குது. யாரும் ப்ரிஃபர் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு. இந்த மாதிரி அன்பாக யாரும் உங்களுக்கு செடிகள் பகிர்ந்துருந்தால் அந்த அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.